ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் எபிசோடில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 5 வெப்ஸ்டர் அவனோட ஆல் ரேசஸ் ப்ளஸ் மைல்ஸ்டோன் கம்ப்ளீஷன் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னைக்கு வீடியோவில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 5 வெப்ஸ்டர் அவனோட பவுண்டி கம்ப்ளீஷனும் பிளாக் லிஸ்ட் ரேஸும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்க. போலீஸ் வேட்டைக்கு ரெடி ஆகலாம். ரெசியூம் கேரியர் கொடுத்துக்கலாம். பிளாக் லிஸ்ட் ஒரு ரேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மைல்ஸ்டோனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பவுண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 லட்சம் தாங்க தேவைப்படுது. நம்ம லாஸ்ட் பிளாக் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பவுண்டி ஏர்ன் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்டார்ட். ஆட்டோ வரும்போது ஒரு இடிச்சு போகலாமா? வேண்டாம், போயிடலாம். வாடா 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 வாடா. மேக்ஸிமம் ஒரே ரவுண்ட்லேயே முடிக்க ட்ரை பண்ணுறேங்க. போகிறவங்களாம் இட்டிச்சுட்டு போவோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவானுங்க. வரான் கூட தான் வந்துட்டுருக்கான். இதில் இட்டிச்சு விட்ருவோமா? தப்பிச்சிட்டானே. நிச்சயம் அவ்வளோ சீக்கிரம் உடைய மாட்டாங்க. லெவல் 3 பார்த்தீங்களா? அதனால் அந்த தேர்த்து தான் இடிக்க போனேன். இன்னொருத்தன் வந்துட்டாங்க லெஃப்ட் சைடில் வரான். இருங்க, அவனை அடிச்சு பார்க்கலாம். ஐயோ, டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நீ அடிப்போம். இன்னும் ஆப்போசிட்டில் வரவங்களாம் அடிச்சு ஓட்டலாங்க கொஞ்சம். அப்போ தான் கொஞ்சம் நிறைய பேர் வருவானுங்க. இன்னொருத்தன் வந்துட்டான் பாருங்க, 3 பேர். இங்கே அவனே அடிச்சு சாப்பிட்றான். ஓகே, லேம்போ வச்சுட்டு நம்ம இப்போது போலீஸ் சேஸு வேறு லெவலில் இருக்க போது, சும்மா பறக்க போகுது காரு. போலீஸ் நிறைய பேர் வந்துட்டானுங்க. பரவாயில்ல, எல்லாத்தையும் இடிச்சு ஓட்டணும் பார்த்தீங்களா? அந்த டோல் பூத்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வந்துட்டானுங்க. எஸ்யூவி கவனிக்கவே இல்லை. அது வாட்டுங்க போட்டு செம்ம சாட்டு. இந்த படத்தில் சுட்டுட்டு போவானு தெரியுமா? அந்த மாதிரி போகிறான் பறந்துட்டு. இல்லை ஒரு அட்டி, அவ்வளோதான். ஓ, செத்துட்டாங்க. பின்னாடி ஒரு படையே இல்லையே. படை கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. நாங்கள் ஒரு படையே வந்த மாதிரி இருந்துச்சு. ஆலையை காணும் அதுக்குள்ள. ஐயோ, எவ்வளோ ஆகுது அங்கே? அதில் ஒருத்தன் போகிறான். ஐயோ, அவனும் அந்த பக்கம் போயிட்டான். நீ என்னடா அங்கே நின்றுட்டு இருக்க? செத்துட்டான். லெவல் 4 வந்துருச்சு. ஓகே, அதனால தான் அவனுங்களாம் பின்னாடி போயிட்டாங்க. இது இந்த ஏரியா நம்ம ஏரியாவில்ட்டு பின்னாடி போயிட்டானுங்க போல இருக்கு. ஓகேங்க, ஹீட் லெவல் 4 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் கொடுப்பானுங்க. இந்த ஸ்பைக்லாம் வச்சுட்டு வருவானுங்க. ஓடு அட்டி, இந்த பக்கம் இது உள்ளே போயிடலாங்க. ஆனால் கொஞ்சம் நல்ல செம்மையாக இருக்குங்க ஹீட் லெவல் 4. ஹீட் லெவல் 4 விசஸ் லேம்போ வேறு லெவலில் இருக்க போது. ஒரு படையே வருது பின்னாடி. ஒரு 6-7 பேர் வரானுங்க. ஆட்டோம். ஐயோ, கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. பறந்துக்கிட்டு போகுது காரு. ஐயோ, காணும் எவனையும். முன்னாடி எது இருக்குங்க? பிளாக் இருக்கு. வாங்க, இது சென்டரில் அடிப்போமா? அப்படி பறப்பானுங்க 2 பேர். செம்ம சாட்டில் சென்டரில் அடித்தேன் கரெக்டாக. 2 பேர் 2 பக்கம் போயிட்டானுங்க. ஐயோ, என்னங்க மறுபடியும் எவைட் ஆகுது? ஆளை காணும் எவனையுமே. ஐயோ, 100 ரவுண்டு வர வேண்டி இருக்கும் போல இருக்கு. முன்னாடி எவனும் இல்லை, பின்னாடி எவனும் இல்லை. ஓ, சூப்பருங்க, முடிஞ்சிருச்சு. இன்னொரு ரவுண்டு தான் வரணுங்க. ரைட், ஓகே. 40,000 1 லட்சம். இன்னும் கொஞ்சம் வந்துருந்துச்சுன்னா ஒரு 1.5 லட்சத்துக்கு கூட இல்லைங்க, கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 1.25 1.30 வந்துருந்து உள்ளே போயிருக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். 30 50க்கு 30 24 ஒரு 25,000 பவுண்டிக்காக இன்னொரு ரவுண்டு போக வேண்டியிருக்குங்க. இச்சோ கடவுளே. ஓகே, வாடா. இப்போ லெவல் 4 வருவானுங்க ஸ்டார்டிங்கே. ஓகே, இப்போ போனதுலேயே வந்திருக்கலாம்ல. ஆக்க தான் உடச்சிட்டு போனேன். சரி, ஓகே, பரவாயில்ல. இந்த பவுண்டி கொஞ்சம் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு விட்ருலாம். இப்போ நீ அந்த பக்கம் போ. நீங்கள் பாருங்கள், என்ன ஃபாலோ பண்ணாமல் அந்த பக்கம் போயிட்டுருக்கான் பாருங்கள். இருக்கேன் வரேன் அடித்த ஸ்பீடில் அங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த சேஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். இங்கே இருங்க. எப்படி லெவல் 4 பார்த்தீங்களா? அதான் நம்மக்கிட்ட கொஞ்சம் விளையாடுறானுங்க. இவ்வளோ சீக்கிரத்தில் பீஸ் போக மாட்டானுங்க. கொஞ்சம் தாக்கு பிடிப்பானுங்க. அடிக்கலாம். லெவல் 5லாம் வந்துச்சுன்னா தெரிக்க விட்டுருங்க. அவனுங்களாம் அப்படியே ரேஸ் கார். ஐயோ, முன்னாடி வரானுங்க. ஜஸ்ட்டு மிஸ். அவனுங்களே முடிக்கிட்டானுங்க. நான் இடிச்சிடலாம் தான் பார்த்தேன், கொஞ்சம் சைடில் போயிட்டான். ஒரு பிளாக்குங்க. முள்ளு அப்பா இல்லை, முள்ளு இருக்கான்னு பார்த்தேன். பறந்துட்டான் மேலே. பைக் வச்சுருந்தானுங்கன்னா அப்புறம் புஷ்ஷுன்னு காற்று போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. லேம்போ வரனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, BMW வரனாலும் ஒன்றும் பண்ண முடியாது.
இன்னொரு இது வந்துருச்சுங்க. ஐயோ செம்ம ஷாட்டு. நான் பிளாக்ல நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லோ ஆயிடுச்சு காரு, மாட்டிக்கிட்டோன்னா போச்சு. ஓ ஹெலிகாப்டர் போய்கிட்டே இருக்கு, நம்ம கூடவே வந்துட்டு இருக்கிறோம். இதில் போங்க, சூப்பர் அடி. இவனை முன்னாடி போக விட்டு அடிக்கலாங்க. செம்ம சீனில் இடிச்சிருவான்னு நினைக்கிறேங்க, பார்ப்போம். ஏய் வேற லெவலு ஷாட்டு, சூப்பர். இங்கே வேறுங்க ஏர்லேயே செத்துட்டான். இது ஒரு பிளாக்கு லைட்டாக தட்டி விட்டு போகிறேன். பார்த்தீங்களா, நான் சென்டரில் போயிருந்தேன்னா அவ்வளோதான், கார் பஞ்சர் ஆகிருக்கும். சூப்பர். இங்கே ஒரு பிளாக் இருந்த மாதிரி இருக்கு. இல்லை பிளாக் இல்லைங்க. ஐயோ இவனுங்க மேப் விட்டு வெளியே போயிட்டான், கேம் விட்டே வெளியே போயிட்டான். அடிச்சு அடி இல்லை காணும் அவனை. லெஃப்டில் போனான், ரோட்டை விட்டு வெளியே போனான், ஆளை காணும், எங்கே போனான்னு தெரில. சரி ஓகே, நல்ல ஷாட்டானா. இங்கே ஒரு பிளாக்கு சென்டரில் போனோன்னா மாட்டிக்குவோம். லைட்டாக ஓரமாக அடிச்சுட்டு தப்பிச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் விளையாண்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 25,000 தேவைன்னா 1.45 மேலே போயிட்டுருக்கு பவுண்டி. ஸ்பைக் எதுவும் இல்லைங்க. ஒரு 2 காருமே பறந்துருச்சு பாருங்க. செம்ம ஷாட்டில் 10,000 பவுண்டி இதுலேயே. காரு சரியான வெயிட்டான காருங்க. இந்த கார் கொஞ்சம் சப்பையாக இருக்குது பார்த்தீங்களா, அடித்து தூக்கி வீசிட்டு போயிட்டு இருக்கு எல்லா போலீஸையும். வேறு லெவலில் இருக்குது. தரமான ஒருத்து காரு, வேறு லெவல் காரு. இதுக்கப்புறம் வர்ற காரும் எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதுதான் என்னோட ஃபேவரெட்டு. எல்லாரோட ஃபேவரெட்டு தான். நம்ம நேராக முடிச்சுக்கலாங்க இதோட. ஒருத்தன் மட்டும் தான் இருங்க, அவன் வரட்டும். வரும்போது ஒருத்தன் தான் வரான். ஸோ நமக்கு பவுண்டி எக்கச்சக்கமாக வந்துருச்சு, எக்ஸ்ட்ரா 1 லட்சமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தட்டிடலாங்க, அவ்வளோதான், முடிஞ்சான். ஓகே, நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது. இருங்க இப்போ போகக்கூடாது. கரெக்டாக அந்த கூல் டவுன் வரும்போது தான் வீட்டில் போய் கிளிக் பண்ண, இல்லைன்னா கிளிக் ஆகாது. வரட்டும். ஓகே வந்துருச்சு, இப்போ போய் கிளிக் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், 2 லட்சம் பவுண்டி வந்துடும் நினைக்கிறேன். 25,000 தான் தேவை. சூப்பருங்க, 1.95 தானா? சரி ஓகே டன், சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை வெப்ஸ்டர் கூட ரேஸு, 3 ரேஸுங்க. எல்லாம் 2 தான் வருவானுங்க. 2 ஸ்ப்ரிண்ட்டு, ஒரு ஸ்பீட் ட்ராப்பா. ஓகே டன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ப்ரிண்ட், அப்புறம் ஒரு ஸ்பீட் ட்ராப்பு, அப்புறம் ஒரு ஸ்ப்ரிண்ட்டுங்க. ஓகே, பெட்ரோல் பங்க்ல நம்ம கார் வந்து சைலண்டாக நிற்குது. ஓய் வந்து எட்டி பார்க்குறான், எலும்பு கூடு. நல்லா இருக்குல்ல காரு, வாட்டி C6. நைஸ் கார், கலர் நல்லா இருக்கு, நல்லா சாக்லேட் கலரில் இருக்குது. நல்லா எலும்பு கூடலாம் போட்டு டெரரான பீஸ் இருக்கு. ஓகேங்க, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு. ஐயோ இது வேறு நான் கிட்டிருக்கேனே. ஓகே சாரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீஷன் மோடு. ஷார்ட்கட்டுங்க. அப்போ நல்ல வேலை இடிக்கல, கரெக்டாக வராமல் இருங்களா, ஷார்ட்கட்டில் போகக்கூடாதுன்னு பார்க்குறதுக்காக. நைஸ், அவனும் ஷார்ட்கட்டில் தான் முட்டிட்டாங்க, வரல. ஓகே, நமக்கு நல்லது. ஸ்டார்டிங்லேயே முட்டிட்டாமல் இருக்குது. நம்ம முட்ட வேண்டிய கார் அவன் முட்டிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ஐயோ சன்லைட் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தெரியுது கொஞ்சம் தெரியுது. இதில் ஒரு டேர்ன் வருது. டேர்னிங்லாம் இதில் பெரிய டேர்னுங்க, இதில் திருப்பிடணும். ஓகே அப்பா நல்ல வேலை. செம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு ஹேண்ட்லிங்லாம் தரமாக இருக்குது காரில். ஸ்பீடு சொல்லவே வேணாம், பறந்துக்கிட்டு போகுது. பரவாயில்ல, இடித்தாலும் பரவாயில்ல, நான் உடனே எனக்கு பிக்கப் கிடச்சிரும். ஐயோ இது கொஞ்சம் பெரிய டேர்னிங் ஆச்சு பாருங்க. நான் திரும்பவே இல்லை, லேட்டாக தான் பார்த்தேன். எப்படி திரும்புது பாருங்க. இந்த டேர்னிங்லாம் கண்டிப்பாக மற்ற காரெலாம் இடிச்சு தான் திருப்புவேன். என்னன்னு தெரியல, இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு ஓட்டுறேன், இப்போவும் எனக்கு அந்த ஃபீல் கொடுக்குதுங்க. பழைய ஞாபகங்கள்லாம் வர்ற மாதிரி. இந்த கார் ஆக்சுவலாக நான் முடிக்கும் போது 6ல் இருந்து ஃபுல்லாக இந்த காரை வச்சு தான் நான் ஓட்டியிருந்தேன். அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பிளாக் லிஸ்ட் 5, 4, 3, 2, 1 எல்லாமே இந்த காரை வச்சு தான் நான் முடித்தேன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ நம்ம இனிமேல் விளையாடுறது பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நம்ம விளையாண்டது ஒவ்வொரு ப்ரீவியஸ் பிளாக் லிஸ்ட் காரை வச்சு தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அதே கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த கார் ஓட்டிட்டு எனக்கு இந்த கார் என்னை விட மாட்டேங்குது அந்த மாதிரி. இங்கே டேர்னிங். ஓகே ஐயோ இந்த டேனா நீங்கள் அவன் என் பின்னாடியே தாங்க வரான். ஆனால் இடிக்காமல் தான் ஓட்டிகிட்ருக்கேன். எதனால் அவன் ஸ்பீடாக வராமல் பாருங்களேன். ரேஸ் முடிய போதுங்க, பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். தூக்கிருச்சு. என்ன இதெல்லாம் லாஸ்ட்டில் எல்லை கோட்டை தாண்டினதுக்கப்புறம் பண்ணிக்கலாமே, இப்போவே பண்ணிட்டு. ஓகேங்க, ஏதாவது செம வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ட்ராப்பு. ஸ்பீடாக போவானோ, கார் இருக்குமா, நம்ம எதுக்கு பயப்படணும். லேம்போ இருக்க பயமே.
ஏன் ஐயோ ஷார்ட்கட்டு ரோடு இந்த பக்கம் போகுதோ ஓகே அதான் போட்டு வச்சுருக்கானுங்க ஓகே காரணம் டேனிங்கில் இருக்குங்க கரெக்டாக சிச்சோ இருங்க இருங்க இருக்கு பார்க்கலாம் 108 தான் வந்திருக்கு 106 ஓகே அவ்வளோதாங்க வந்திருக்கு ஒரு டேனிங்கு கரெக்டாக டேனிங்கில் வச்சுருக்கானுங்க பாருங்க அங்கே பாருங்க அதுலேயும் அந்த ஸ்னேக் பண்டுக்கிட்ட தான் வச்சுருக்கானுங்க ஏய் இந்த பெண்ட் எனக்கு வராதே திரும்ப ஓகே ஓரளவுக்கு நல்லா திருப்பினா திரும்ப மாட்டேங்குது திரும்ப அழுத்துறேன் அவ்வளோதான் என்னங்க 100 தொடரல ஐயோ நம்மளோட மிந்திடுவானோ இல்லைங்க நம்ம தாங்க ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தான் இருக்கும் ஓகே அந்த டேனிங்கில் அப்படி தான் போக முடியும் வேறு வழி இல்லை ஐயோ திரும்ப மாட்டேங்குது ஐயோ வச்சு சேட்டை பட காலிங் பில் மாதிரி லேட்டாக திரும்புது ஓகே பரவாயில்ல முன்னாடி போனாலும் பிரச்சனை இல்லை ஸ்பீடு தான் மேட்றது இல்லை ஐயோ இந்த டேனிங்கில் மட்டும் அந்த காரோட வீல் தூக்கிறதே யாரு சப்பையாக இருக்கிறனால உடனே தூக்கிடுதுங்க இதில் ஒரு வருது ஸ்பீட் ட்ராப்பு இதில் அழுத்தணும் ஐயோ நீ இடிச்சிடாதீங்கடா ஐயோ 82 இப்போ நான் தாங்க ஃபஸ்ட் இருக்கேன் இப்போ அவன் ஸ்லோவாக தான் போயிருக்கான் போல இருக்கு இடிச்சிடாத செம்ம சூப்பர் ஐயோ இதுலேயும் டேனிங் எல்லாமே கரெக்டாக டேனிங்கில் வச்சுருக்கானுங்க சரிஞ்சிக்கிட்டு பறக்குது காரு ஓகே ஆயிடுச்சு ஐயோ அடிச்சிருச்சு இது 118 தானா ஐயோ இப்போ நான் தான் ஃபஸ்ட் இருக்கேன் அப்போ அவன் ஸ்லோவாக தான் போகிறான் போல இருக்கு ஓகே இன்னுங்க மேப்பு போய்கிட்டே இருக்கு லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கு டே கூடவே வரானே போய்கிட்டு இருக்கான் மேப் ரொம்ப என்னங்க இவ்வளோ தான் 50% கூட கம்ப்ளீட் ஆகலை இவ்வளோ தூரம் வந்துட்டோம் 4-5 ஸ்கிராப் முடிச்சிட்டோம்ல இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க அப்படி போயிட்டா நம்ம இப்படி போய்க்கலாம் ஓகே சூப்பர் இன்னும் ரோடு நேராக மேலே போகுது இதில் ஒரு ஸ்பீட் ட்ராப் போடுது இது பாதி 78 இதில் போய் பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறான் பாருங்க ஓ கடவுளே இப்போ நம்ம தான் ஃபஸ்ட் இருக்கோம் ஓகே என்னங்க என்னங்க முட்டி நின்றுச்சு அதில் ஒன்றுமே இல்லையே இவன் அப்படி போய்கிட்டான் ஓ ஷார்ட்கட்டில் வராரோ இல்லைங்க மறுபடியும் திரும்புகிறாங்க என்ன நின்றுட்டான் அதுலேயே நமக்கு இடிச்சு நின்ற மாதிரி அவனுக்கு எதாவது இடிச்சு நின்றுட்டுருக்கா முன்னாடி எதுவுமே இல்லாமல் இடிச்சு நின்றுட்டுருந்தோம் ஜெயிச்சா சரி ஓகே இந்த ரோடு இந்த இதிலே போனாங்க அந்த பேத்து தெரியுது பார்த்தீங்களா வெளியே வந்துட்டேன் ரோட்டுக்கு வந்துட்டேன் சூப்பர் ஷார்ட்கட்டை போட்டு வச்சுருக்கானுங்க பரவாயில்ல ஐயோ வேணுனே அடிச்சுட்டு போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கிறேன் தெரியல அது ஓகே ஃபைன் இவ்வளோ ஒரு ட்ராப்பு அழுத்திரு அப்பா ஓகேங்க 120+ ஓகே ஒரு லெஃப்ட்டு என்னங்க இன்னும் முடியலை போய்கிட்டே இருக்குது ஜெயிக்க ரொம்ப லாங்கான மேப்பாக இருக்கே இன்னொரு ட்ராப் வர இருக்குங்க எத்தனை ட்ராப்பு ஓகே இதில் ஒன்று வருதுங்க ஐயோ கரெக்டாக அழுத்து ஏன்டாம் இப்படி வந்தான் பரவாயில்லங்க செம்ம ஸ்பீடில் வந்தேன் அதனால் 150+ வந்துருச்சு நேரத்துக்கு மேப்புக்குள்ளே வந்த மாதிரி தெரியல மொட்டை எங்கேயோ சிக்கிடாம போல இருக்கு அந்த இடத்துல காட்டுக்குள்ளே இன்னும் முடியலையா மேப்பு ஐயோ என்ன இவ்வளோ பெரிய மேப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு மேப் ஐயோ ரொட்டேட் ஆகி திரும்பிடுச்சே இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனையே வந்துட்டாங்க மொட்டை பின்னாடியே இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தானா அப்புறம் எப்படி இருக்கும் வரட்டும் ரெடி வரானா ஓட்டம் பூஸ்ட் இருக்குன்னு நான் அழுத்திட வேண்டியதான் இப்படி அழுத்து அவ்வளோதான் செம்ம பெரிய மேப்புங்க இது சூப்பர் முடிச்சிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு ஏதாச்சும் கொஞ்சம் சின்ன மேப்பாக கொடுத்தா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு மேப் மாதிரி 2ஆம் மேப் மாதிரி கொடுக்காம இருந்தால் சரி எவ்வளோ தூரம் வந்து தெரியலையே ஷார்ட்கட் எங்க இது போன மேப் மாதிரி தெரியல போன மேப் இப்படி தானே வந்துச்சு ஸ்டார்டிங்கு அட்டாப்பாவில ஆமாங்க ஃபஸ்ட்டு டேர்னு இதேமாதிரி டயரு ஆமாங்க அதை தட்டி விட்டுட்டேன் அட்டாப்பாவில அதே மேப்பை கொடுத்துட்டீங்களாடா ஸ்ப்ரிண்ட்டுக்கும் ஸ்டார்டிங் கொண்டு அப்படி இருக்குமா ஒரு வேலை பார்க்கலாங்க இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போதான்னு பார்க்கலாம் அதே ஸ்னேக் பாபு வரானுங்க அதே தாங்க அதே மேப்பு தாங்க கொடுத்துருக்கானுங்க ஸ்பின்ட்டு போவோம் அடா மொட்டை வேறு மேப்பே கிடைக்கலையா இவ்வளோ லாங்காக கொடுத்து வச்சிருக்காடா மொட்டை எப்படி தோக்க தானே போகிற சின்ன மேப்பாக கொடுக்கலாம்ல 3 ரேஸ் வேறு இதில் உனக்கு தலையா வேறு லெவல் ட்ரிஃப்ட்டு ஆமாங்க அதே மேப்பு தாங்க
இதில் நம்ம காரை தூக்கிட்டு பார்த்தீங்களா போன டைமில் இந்த இடம் தாங்க இது. என்ன ரொம்ப ட்ரிப்ட் அடிக்காதாப்பா? ஏய் பார்த்து லாஸ்ட்டில் அடிச்சுக்கலாம். வின் பண்ணும்போது வின்னிங் ட்ரிப்ட் அடிச்சுக்கலாம். இதில் ஒரு டேர்னிங், அடுத்தாலும் ஒரு லெஃப்ட்டு திரும்புற மாதிரி ஒரு டேர்ன் வரும் பாருங்களேன். அதே மேப்பு தாங்க கன்ஃபார்ம். அதே மேப்பை தான் நமக்கு ஸ்பீட் ட்ராப் கொடுத்து அதே மேப்பை தான் ஸ்ப்ரிண்ட்டுக்கும் கொடுத்துருக்கானுங்க. பாவிகளா. பரவாயில்ல, ஓட்டுவோம். லெஃப்ட் அப்படியே உள்ளே போயிடும். காட்டுக்குள்ளே போகிற ரூட்டு தான். ஓகே கரெக்டு. ரொம்ப நேரம் இருக்குமே. ஒட்டானா பின்னாடியே தாங்க வரான். இந்த இடத்துல அவன் நின்றுவான்ல, பார்க்கலாம். போன மேட்ச்சில் நின்றுட்டான். இதுலேயே நிற்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஷார்ட்கட் எடுத்துக்கலாம். ஓகே நேராக காட்டுக்குள்ளே தாங்க போகுது. நேராக போகலாம். அப்படியே அந்த மண் வழி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேத்துலேயே போயிடலாங்க. தான் கொஞ்சம் சேஃபு. எங்கே ரோடு போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணியே போயிடலாம். புல்லுக்கு நடுவில் அப்படியே மண் போட்ட மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதிலே போயிடலாம். சரிங்களா, அதில் இடிக்க பார்த்தேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே சூப்பர், பறக்குது காரு. அப்படியே பண்ணோம் நம்ம கரெக்டாக ரோட்டுக்கு வந்து விட்டுறோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க சூப்பர், ரோடுக்கு வந்துட்டோம். ஒரு ட்ரிப் அடிப்போம். அடிச்சோ டாக்ஸி டே ஏன்டா நம்ம அதில் நின்றுட்டான் நினைக்கிறேன், மாட்டிக்கிட்டான் நினைக்கிறேன். ஐயோ எல்லாத்தையும் பிடிச்சி போயிட்டு இருக்கேனே நான். அட்டே இல்லை, ஜெயிக்க போகிறோங்கிற ஒரு மமதை தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவன் ரொம்ப பின்னாடி இருக்கான், மேப்லேயே இல்லை. தான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். லேம்போலாம் தோக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லைங்க. சரியான காரு ஈஸியாக நம்ம எவ்வளோ தடவை முட்டி ஓட்டினாலுமே இந்த ஸ்பீடு புல்லிங் பவருக்கு அதுக்கே நம்ம வின் பண்ணிடுவோம். வின் பண்ணால் வச்சுருவோம் அந்த காரு. நம்மளை ஒட்டையாக ஓட்டுறவங்க கூட ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. அப்படி ஒன்றும் சூப்பராக ஓட்டலை, ஓரளவுக்கு டீசெண்டாக ஓட்டுவோம்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் போய் இந்த பக்கம் கொஞ்சம் டேனிங் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போவே 200 மேலே போயிட்டுருக்கு. இப்போ தான் சொன்னேன் 200 இந்த காருக்கு சால்ட்டு ஈஸியாக ரீச் பண்ணிடுது. ஃபஸ்ட்டு மிஸ்ஸு லாரி. இவன் வேறு நல்லா, இவன் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, அடிச்சு தள்ளிட்டு போயிடலாம். லாரிலாம் அடிச்சு தள்ளிட்டு போக முடியாது, வாய்ப்பு இல்லை. வந்துட்டோங்க அவ்வளோதான். பூஸ்ட்டை போட்டு அழுத்துவோம், இன்னும் கொஞ்சம் மாடி போய்ட்டு அழுத்துவோம். இப்போ அழுத்தலாம். வந்துருச்சு. ஓகேங்க சூப்பர். 3 ரேஸுமே வெற்றிகரமாக வின் பண்ணி மொட்டையை டிஃபீட் பண்ணிட்டோம். பிளாக் லிஸ்ட் நம்பர் 5க்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த நம்ம 4 பேர் போனஸ் மார்க் இருக்காங்க. காரை கண்டிப்பாக அடிச்சாகணும். 3ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணலாங்க. ஏன்னா 3 நம்ம ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பருங்க, கார் கிடச்சிருச்சு. நம்ம அடுத்து 2ஐயும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். எம்பவுண்ட் ஸ்ட்ரைக்கா, அது என்னமோ நமக்கு கார் கிடச்சிருச்சு, அவ்வளோதாங்க. சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் நம்பர் 4 ஜேவி. ஆளு ஒரு மாதிரி ஆதிவாசி மாதிரி இருக்கிறான். என்ன கார் வச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா டாஜ் வைப்பருங்க. ஓகே சூப்பர். நல்லா இருக்கே காரு. இல்லை க்ரீன் கலர் இது வரைக்கும் எந்த காருமே வரல. இல்லை தான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் வர்ற கார் நினைக்கிறேன். வைப்பர். ஓகே ஜேவி நைஸ். ஓகேங்க, உங்கள் கவாட்டி C6 எடுத்துகிட்டு நம்ம அப்கிரேட் ஷாப்புக்கு போயிட்டு ஃபுல் அப்கிரேட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் அப்கிரேட் பண்ணி தான் வச்சுருப்பானுங்க. இதை நம்ம ஃபுல் அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. ஓகே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரைட் போயிட்டு வரலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே நல்லா தான் இருக்குது, ஆனால் லேம்போ லெவலுக்கு இல்லை. ஓகே டீசெண்டாக இருக்குங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி இப்படி நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.